தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டைப்பில் 15 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்தும் உங்களுக்கு சேலரி குவாலிஃபிகேஷன் எல்லாமே வேரி ஆகுது. மினிமம் சேலரி 25,000 சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. ரிட்டன் எக்ஸாமினேஷன் இல்லாமல் இன்டர்வியூ வச்சு தான் உங்களுக்கு ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூன் 15 வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம் கோயம்புத்தூர்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 15 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கவும் சொல்லியிருக்காங்க. அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. இங்கே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம், அடுத்து இங்கே உங்களுடைய பெயர், மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே போஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, அதை ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுடைய அப்பா அல்லது கணவரோட பெயர் இங்கே ஃபில் பண்ணிடுங்க. உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வயது இங்கே ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய கல்வி தகுதி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கான கல்வி தகுதி இருக்கும் இல்லைங்களா, அதற்கான சர்டிஃபிகேட் நம்பர் இதெல்லாமே இங்கே கொடுக்கணும். அடுத்து உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, அந்த நம்பரை ஃபில் பண்ணிடுங்க. உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுக்கணும். அடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர், மெயில் ஐடி இதை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. இந்த போஸ்டிங்ஸில் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணிக்கணும். நீங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. அதேமாதிரி தற்காலிக முகவரியும் கேட்டிருக்காங்க. அதாவது கரண்ட் ரெசிடென்டல் அட்ரஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அட்ரஸ் தான் இது. ஸோ அந்த அட்ரஸுமே ஃபுல் அட்ரஸ் பின்கோடோட கொடுத்துருங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இடம், தேதி கேட்டிருக்காங்க. ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இது கூட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுமோ எல்லாமே கரெக்டான டீட்டெயில்ஸ் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான். அதாவது உறுப்பினர் செயலாளர் / மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட சுகாதார அலுவலகம், 219 ரேஸ் கோர்ஸ் ரோடு, கோயம்புத்தூர் 18 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஜூன் 15 ஈவினிங் 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் இருக்கும். ஓகேங்களா? கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மாவட்ட சுகாதார அலுவலகம், கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு மருத்துவமனை, பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாநகராட்சி அலுவலகம், துணை இயக்குனர் அலுவலகம், குடும்ப நல அலுவலகம் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இங்கெல்லாம் இருக்க வேக்கன்சிஸ் தான் இப்போ ரெக்ரூட் பண்ணுறதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்ஸ் கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டகரியில் 11 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண நீங்கள் MBBS டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் இதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 63,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். 40 வயது வரைக்கும் எலிஜிபிள். அடுத்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 12ஆம் வகுப்பில் பயாலஜி குரூப் எடுத்து படிச்சிருக்கணும் அல்லது பாட்டனி அண்ட் ஜுவாலஜி எடுத்து படிச்சிருக்கணும். அதே மாதிரி 10th லெவல் வரைக்கும் நீங்கள் தமிழில் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்டர்
இந்த மாதிரி ரிலேட்டடாக அவங்க சொல்லியிருக்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 17,500 ரூபாய் சேலரி இருக்கும். 35 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் 8 வேக்கன்சஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு டிஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஓகேங்களா, அதாவது டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள், அல்லது பிஎஸ்சி டிகிரியில் நர்சிங் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். 21,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். 50 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யூஎல்பி யூஹெச்என் அப்படின்னு சொல்லி 85 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிவிட்டு 2 இயர்ஸ் பார்த்திங்கன்னா ஏஎன்எம் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 17,500 ரூபாய் உங்களுக்கு சேலரி இருக்கும். 35 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். அடுத்து ஹெல்த் இன்ஸ்பெக்டரே கிரேட் 2ல் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங்ஸ் 11 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி குரூப் எடுத்து படிச்சிருந்தாலும் ஓகே, அல்லது பாட்டனி அண்ட் ஜுவாலஜி எடுத்து படிச்சிருந்தாலும் ஓகே. தமிழில் வந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். அது இல்லாமல் 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், இன்ஸ்பெக்டர், சானிடரி இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 17,500 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். 50 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் டிப்ளமோவில் ஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. 21,000 ரூபாய் பர் மந்த்துக்கு உங்களுக்கு சேலரி இருக்குங்கிறாங்க. 50 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து டேட்டா மேனேஜர். இந்த போஸ்ட்டுக்கு பிஜி குவாலிஃபிகேஷனில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் பிஏயில் ஐடி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். இந்த பிஏ முடிச்சிருக்கீங்க பட்சத்தில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஓகேங்களா. 25,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. 40 வயது வரைக்கும் எலிஜிபிள். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சிருக்கணும். ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு எம்எஸ் ஆஃபீஸ் வந்து ஃப்ளூயன்சி இருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆஃபீஸ்லாம் மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அக்கௌண்டன்சி நாலேஜ் இருக்கணும். டிராஃப்டிங் ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 20,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். 45 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். அடுத்து பார்த்திங்கன்னா கிளீனரில் 3 வேக்கன்சிஸ் இருக்குது. 8th பாஸ் பண்ணவங்க எலிஜிபிள். தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 11,000 ரூபாய் சேலரி. 35 வயது வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 13 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கும் சேம் குவாலிஃபிகேஷன் தான். 8th பாஸ் பண்ணியிருக்கணும். தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 11,000 ரூபாய் சேலரி. 35 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டென்டல் டெக்னீஷியன். இந்த போஸ்ட்டுக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. டிப்ளமோவில் டென்டல் டெக்னாலஜி முடிச்சுட்டு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா எலிஜிபிள். 17,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. 35 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து ஆப்டோமெட்ரிஸ்ட் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. பேச்சுலர் டிகிரியில் ஆப்டோமெட்ரி முடிச்சிருந்தால் எலிஜிபிள். 17,500 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. 35 வயது வரைக்கும் எலிஜிபிள். அடுத்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. பேச்சுலர் டிகிரியோ அல்லது மாஸ்டர் டிகிரியோ ஆக்குபேஷனல் தெரப்பியில் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். 23,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. 40 வயது வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அடுத்து சானிடரி ஒர்க்கரில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. 8th பாஸ் பண்ணால் எலிஜிபிள். ஓகேங்களா. 11,000 ரூபாய் சேலரி இருக்கும். 35 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி கார்டில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருக்கணும். தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 11,000 ரூபாய் சேலரி இருக்கும். 35 வயது வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. பர்மனெண்ட் பண்ண மாட்டோன்னு சொல்லியிருக்காங்க. 11 months இதோட ஒர்க் இருக்கும். ஓகேங்களா. அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்கிற லிஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. விண்ணப்பம், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும். முழுமையான முகவரி, ஃபோன் நம்பர் இருக்கணும். முன்னுரிமைக்கான டீட்டெயில்ஸ், முன்னுரிமை வேணும்னா அதுக்கான ப்ரூஃப் இருக்கணும். கல்வி தகுதிக்கான சான்று, மார்க் ஷீட்டு இதெல்லாமே இருக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இருப்பிட சான்றிதழ் இதெல்லாமே இருக்கணும். எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸாக இருக்கணும். ஓகேங்களா. அப்ளிகேஷனை நேர்லேயோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லை, டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்குங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.